மேலும் நாம் ஒரு செய்தியை தியானிக்க போகிறோம். 2024 வருடத்தின் கடைசி நாட்களிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். 2024 இன்றைக்கு தேதி 28/12/2024. அல்லேலூயா. ஆமா, தேவன் நம்மோடு இருந்தாரா? 2024 முழுவதும் நிமிஷந்தோடு இருந்தாரா? துவக்கத்தை காட்டிலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? வருடத்தின் துவக்கத்திலே நீங்கள் எப்படி இருந்தீர்கள், அதை காட்டிலும் பல மடங்கு, 1000 மடங்கு, லட்சம் மடங்கு இந்த வருடத்தின் கடைசியிலே முன்னேறி இருக்கிறீர்களா? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? ஆமாம், இந்த செய்தி உங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்குமே. அல்லேலூயா. அன்பானவர்களே, நீங்கள் ஆதாமுக்குள் வாழ்ந்திருப்பீர்களானால், ஆதாம் எல்லையிலே வாழ்ந்திருப்பீர்களானால், நிச்சயம் நீங்கள் இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே வந்திருக்கிற நீங்கள் டிசம்பர் 28, இன்னும் 2 நாளில் இந்த வருடம் முடிய போகிறது. நீ முடிவிலே ஆசீர்வாதமாய் இருக்க மாட்டீர்கள். ஆதாமுக்குள் வாழும்போது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்திருப்பீர்களானால், இந்த வருடம் முழுவதும் ஜனவரி தொடங்கி ஒவ்வொரு நொடியும் நிமிஷமும் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வாழ்ந்திருப்பீர்களானால், இந்த வருடத்தின் கடைசி நாளிலே டிசம்பர் 28 தேதி பலவிதமான ஆசீர்வாதங்களால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்ந்திருக்க வேண்டும். இந்த சகல நன்மைகளால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் சாட்சி. ஆமா, மைதான். ஒவ்வொரு வருடமும் வருடத்தின் கடைசியில சகல ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தாவீது சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கின்றான். கர்த்தரை எக்காலத்திலும் அவர் துதி எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். தாவீதுடைய சாட்சி சொல்லுகிறது, வர 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 விருத்தியானால் போடப்படுது. பழைய ஏற்பாட்டு தாவீது கர்த்தரை பாருங்க. கர்த்தருக்குள் ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன் வருடம் முழுதும் இருப்பானானால் அவன் ஒவ்வொரு நாளும் முன்னேறி கொண்டே போவான். ஒரு நாள் மாறி இருக்காது. மகிமை மேல் மகிமை, மகுபத்தின் மேல் மறுரூபம். கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது, கர்த்தரை விட்டுட்டாக்கா, ஆதாமுக்குள் மாம்சீகத்தில் வாழும்போது வர வர பலவீனமாகி விடுவான். அதனால் அன்பான, இந்த வருடத்தின் கடைசி நாளிலே வந்திருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள் இந்த வருடத்தை ஒவ்வொரு நிமிஷம் கழித்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயம் வர வர விருத்தி உண்டாகி இருக்க வேண்டும். தாவீதுக்கு உண்டானது போல. அதனால நாம் பரிசோதித்து பார்ப்போம். அதனால் அன்பான, கிறிஸ்துவுக்குள் வாழ்வை சொன்ன நாடே திராட்சை செடி, நீங்கள் குடிகள், ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால். ஆமா, நிலைத்திருந்தாதான். நிலைத்திருந்தனாக்கா அது தானாய் வெளியிருந்து எரிந்து ஒரு கொடியை போல வாடி போவான். அது வாடி போயிடும். திராட்சை செடியோடு குடி நிலைத்திரும். ஒவ்வொரு நாள் 24 மணி, வாரத்தில் வருஷத்துக்கு 365 நாளும், ஒவ்வொரு மாதம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், செடியோடு கூட கொடியாக, கொடியும் செடி இணைந்து இருக்கும்போது நீ கண்டிப்பாய் வருடத்தின் கடைசி நாளில் சகல காரியத்தில், ஆவியில், ஆத்மாவில், கையின் பிரியாசத்தில், வேலை ஸ்தலத்தில், ஐஸ்வர்யத்தில், சமாதானத்தில், சந்தோஷத்தில், சுகம், பல எல்லாத்தையுமே நீ மிகுந்த கனிகளை கொடுத்து தான் இருக்க வேண்டும். ஆனால் எப்படி இருக்கிறது? வருடத்தின் ஆரம்பத்தை காட்டிலும் இந்த வருடத்தின் கடைசியில் டிசம்பர் 28 இன்றைக்கு வந்திருக்கிறோம். எப்படி உன்னுடைய ஆவிக்குரிய நிலைமை, பொருளாதார நிலைமை, குடும்ப சமாதானம், ஐஸ்வர்யம், சுகம், பலன் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை என்றால் என்னையும் சேர்த்துதான் நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கவில்லை. வருடத்தின் கடைசி நாளில் சகல ஆசீர்வாதத்தால் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். தாவீது சொல்கிறான், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். எக்காலத்திலும், எப்பொழுதும். பாருங்க அந்த வேடகரை, எக்காலத்திலும், எந்நேரத்திலும் துதி, சோத்திரம், ஆராதனை, ஜபம், எல்லா தேவனுக்கு அடுத்த காரியங்களை
தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கூடாம வெளிப்படுத்துறான் தாவீது. வர வர விருத்தி ஆகிட்டே போகிறான். அப்படி மேய்ச்சிட்டு இருக்கிறான். சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் கோலியாத்தை கொள்றான். அதுக்கப்புறம் ஜெருசலேம் ராஜாவாகிறான். அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ராஜாவாகிறான். விருத்தி ஆகிட்டே போகிறான். பேக் அடிக்கவே இல்லை தாவீது. வர வர விருத்தி. ஒரே ரகசியம், எக்காலத்து என் கர்த்தருக்குள்ளே இருக்கிறான். கர்த்தர் ஜீவன் உள்ளவர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். ஜீவ மார்க்கம், கர்த்தர் ஜீவன். இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். அந்த ஜீவ விருட்சத்தை கனியை நீ விட்டுட்டீனா ஆதாமுக்குள் நன்மை தீமை அறியத்தக்க வாழ்க்கை, நன்மார்க்கம் துன்மார்க்கம், அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது வர வர விருதி, வர வர தேஞ்சு போய் கைது தேஞ்சு கட்டுறது பாட மாட்டான். வர வர பலவீனம், வர வர சுகவீனம், வர வர தரித்திரம், வர வர பிரச்சனை. வருடத்தின் கடைசியில் டிசம்பர் 28 இன்னைக்கு 2024 திரும்பி பார்த்தா ஆரம்பத்தோட நிலைமை கடைசியில் மோசமாக இருக்குது. புது வருட 6000 மகிமையா இல்லை. ஏன்? ஆதாமுக்குள் வாழ்ந்திருக்கிறாய். நன்மை தீமை சுய நீதி அநீதி அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு காட்டுகிறதினாலே தாவீதை போல வர வர விருத்தி அடைய முடியவில்லை, ஆஸ்வதிக்கப்பட முடியவில்லை, சூழ்நிலை மாறவில்லை. அதனால கிறிஸ்துவுக்குள்ள வாங்க. அந்த கிறிஸ்துவை தேவனுக்கும் தனக்கும் உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. ஆதாமின் சிந்தை உனக்கு மன கிறிஸ்து சிந்தை ஜீவனும் சமாதானம் ஐஸ்வர்யம் மகிமை கொடுக்கிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வரணும்னா ஜீவ மார்க்கத்தில் வாழணும். நன்மை தீமை மார்க்கத்தில் போகக்கூடாது. நன்மை தீமை அறியத்தக்க ஆதாம் மார்க்கம், பழைய மார்க்கம். அங்கே சாவு பிரமாணம், நன்மார்க்கம் துன்மார்க்கம், சுய நீதி அநீதி, அதை தேவனுக்கு உலகத்துக்கு காட்டுறது. காலையிலேருந்து நைட்டு 24 வாரத்தில் வச்சு 300 வர வர விருத்தி உண்டாகாது. வர வர பலவீனம். வருடத்தின் கடைசியில் எந்த ஆசீர்வாதம் இருக்காது, எந்த முன்னேற்றம் இருக்காது. போன வருடத்தை போல இந்த வருடம் நிலைமை மோசமாக போச்சு. அப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை நஷ்டமான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கைனா வர வர விருத்தி இருக்கணும். பழைய ஏற்பாட்டு தாவீதுக்கு வர வர விருத்தி வேதம் சொல். புதிய ஏற்பாட்டு தாவீது நீ, அவன் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டான். நீ இயேசு ரத்தத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டாய். அப்போ வர வர விருத்தி உண்டாகணுமா இல்லையா? சகல காரியத்திலும் ஆடு மேய்க்கிற ராஜாவாகிறாருங்க. வர வர முன்னேறாருங்க. கர்த்தர் என் கோட்டை, என் தஞ்சம், என் துருகம், என் கேடகன்றாருங்க. கர்த்தருக்குள்ளே என் நாவு நாதோறும் உமதி நீதியும் உமது துதியும் சொல்லிக்கிட்டே இருக்கின்றாங்க. அவர்களின் தொகை எண்ணி விடாதுங்க. கர்த்தருடைய கிருபை என்றென்றைக்கும் பாடுவேன்றாருங்க. ஒரு ராஜாங்க, தேவ ஜீவ மார்க்கத்திலே இருக்கிறாருங்க. பகைக்கிற சவுலை நேசிக்கிறாங்க. கோலியாத்து மூலமாக கர்த்தருடைய நாமத்தினால தாங்க போறாரு. கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே இருக்கிறார் பாருங்க. அதை தேவனுக்கு சத்துரு ஆதாம் முழு உலகத்துக்கு அசுத்தாய் விடுது, பசுத்தாய் வருதுங்க. வர வர வருடத்தின் கடைசியில் தாவிச்சு டாப்பா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால ஆதாமுக்குள் பிறந்து கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் வருடத்தின் துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்க வேண்டும். கிறிஸ்துவ ரத்தத்தை தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம் முழு உலகத்துல கிறிஸ்துக்குள்ளே இருக்குது. ஜீவ வட்டத்தில் ஜீவ வச்சதுக்கு அணியிலே இருக்குது. அசுத்தாய் போவ பரிசுத்தாய் வராமல் இருக்கு. ஐஸ்வர்ய சமாதானம் வராமல் இருக்காது. சாப பாவம் சிதறடிக்கப்படாமல் இருக்காது. வெற்றி மேல் வெற்றி வராமல் இருக்காது. நீ கிறிஸ்துக்குள்ளே சிறப்பட்டு இருந்தால் இந்த வருடத்தில் ஜனவரி மாதம் தொடங்கி ஒவ்வொரு நாள் 24 நாளே திராட்சை செடி நீங்கள் கொள்ளுங்கள், ஒருவன் எண்ணில் நிலைத்திருக்கணும். அப்படி நிலைத்திருக்கணும் அப்படின்னா எப்படி? ஏசுனார் உங்களை சபிக்குள் ஆஸ்வதினாரு, பகைக்குள்ளுக்கு நன்மை செய்யினாரு, சத்ருக்களை சிநேகினாரு. ஆனால் உன்னை சுத்திக்கிற எல்லா ஜனங்களும் சத்ருக்கள். ஆதாமுக்குள் பிறந்தவர்கள், கட்ன மனைவி, பெத்த புள்ள, பெத்த தாய் தகப்பன், சுற்றி இருக்க ஜனங்கள், சொந்த பந்தம், நீ வேலை செய்கிற இடம் சுற்றி எல்லா ஆதாமுக்குள் பிறந்தவர்கள் சத்ருக்கள். உங்களை சபிக்குள்ளா இருப்பாங்க. நீ சபிச்சிட்டுனாக்கா நீ கிறிஸ்துக்குள்ள இல்லை. உன்னை பகைப்பாங்க, நீ பகைச்சின்னா நீ கிறிஸ்துக்குள்ள இல்லை. உன்னை நிந்திப்பாங்க, நீ நிந்திச்சுன்னா நீ கிறிஸ்துக்குள்ளே இல்லை. வருஷம் முழுசு இப்படியே வாழ்ந்துக்கிறேன். ஒரு சாபம் போட்ட நீ 4 சாபத்தை பார்த்து நீ பகைச்சா நீ நன்மை தீமை வட்டத்தில் இருக்கிறனால வருடத்தின் கடைசி நாள் டிசம்பர் 28 பார்த்தாக்கா திரும்பி பார்த்தா ஒரு முன்னேற்றம் இல்லை. ஆதாமின் சிந்தை உனக்கு மரணத்தை தான் கொடுக்கிறது. கிறிஸ்து சிந்தை ஜீவனும் சமாதானத்தை கொடுக்கிறது. அவர் சபிக்கவே ஆசீர்வதிக்க வேண்டும், பகைக்கு நன்மை செய்ய வேண்டும், சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும், உங்கள் துன்பப்படுத்த நிந்தைக்காக ஜெபம் பண்ண வேண்டும். அங்கே கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வரப்பாரு.
சபிக்கணும் எப்படியா? இயேசுவின் ஜீவன் பரிமாணம் கொடுத்தா சபிக்கிறவன் ஜெயிக்க முடியாது. பகைக்கிறவனுக்கு நன்மை இயேசு நாமட்ட வாக்கு தான் நன்மை செய்யுது. கிறிஸ்துவ கொடுப்பது துன்பம் நிந்தி உம்முடைய நாம் நீங்கள் ஜபம் பண்ணவே உம்முடைய ராஜ்யம் கொடுத்து நாம் கடவுடையவனுக்கு உம்முடைய சித்த கொடுப்பது உங்களை எந்த சுகம் தீமைன்னு ரச்சித்து கொண்டிருப்பார். அப்போ வாய்நாளெல்லாம் 24 வாரத்தில் வருஷத்துக்கு 300 கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் வெற்றி மேல் வெற்றி, ஜெயத்தின் மேல் ஜெயம், ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யத்தின் மேல் ஐஸ்வர்யம், மகிமையின் மேல் மகிமை, மறுரூபத்தின் மேல் மறுரூபம். இந்த கடைசி டிசம்பர் 28 திரும்பி பார்த்தாக்கா துவக்கம் அற்பமாக முடிவு சம்பூர்ணமாக இருந்திருக்கலாம். எனக்கு தான் இந்த பிரசங்கம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான என்னையும் சேர்த்து தான் உலகத்துக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுறாங்க. நம்ம செய்தி இன்டர்நேஷ்னல் மெசேஜ், இன்டர்நேஷ்னல் சபை. அல்லேலூயா. 7 கண்ட விசுவாசிகளுக்கு இந்த செய்தி ஜனவரி 2024 துவங்கினி டிசம்பர் 2024 வந்துட்டேன். 2 நாள் வருஷம் முடிய போகுது. சம்பூர்ணமாக இருக்குதா? ஆவியில், ஆத்மாவோட, சரீரத்தில், குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில் இருக்கா இல்லையா? இல்லைன்னா மாம்ச சிந்தையில் தான் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன். கான்சியஸ் இல்லை. ஆமாம், மனுஷ ஜனங்கள் ஆதாமுக்குள் வாயணும், இல்லை கிறிஸ்துக்குள் வாயணும். ஒன்று சாத்தானுக்குள் இல்லை தேவனுக்குள் வாயணும். ஒன்று நன்மார்க்கு துன்மார்க்கு நன்மை தீமை வட்டத்தில் வாயணும், இல்லை ஜீவ மார்க்கத்தில் வாயணும். ஒன்று இருளில் வாயணும், இல்லை ஒளியில் வாயணும். ஏசு உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார். அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உழித்ததில்லை. பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் முழு உலகத்தும் கொடுக்குறீங்க 24 மணி நேரம். கண்டிப்பாக சூழ்நிலை மாறாமல் அசுத்தாய் போக பசுத்தாய் வராமல் சாபம் நீங்கள் ஆசுவாதம் வராமல் இருக்காது. தரித்திரம் நீங்கள் ஐஸ்வர்யம் வராமல் இருக்காது. பரலோகராஜ் ஆசு வராமல் இருக்காது. வாக்குத்தத்தம் பலிக்காமல். ஆனால் கிறிஸ்துக்குள் இருந்தாயா? அதான் கேள்வி. ஒருவன் என் வாழ்க்கை நிலைத்தான் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆசுவாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி, வெற்றி கனி, ஆத்தும ஆதாயம் எல்லா சகல கனியும் கிடைக்குங்க. இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்குத்தத்தம். பிதாகுமார் பசுத்தாய்க்கு செலுத்தணும். மத்தியசம் ஆதாம் முழு உலகத்தை செலுத்தணும். இருக்க 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 நீ வர வர விருத்தியாவாய். வருடத்தின் கடைசி நாளிலே சகல காலத்தில் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய். தாவீது அப்படி ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தான். இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பவுல் சொல்றார், கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து. அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ளவா. கிறிஸ்துவின் ஜீவன், பரிபூர்ண ஜீவன், அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்த 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 கர்த்தர் உன் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்திருப்பார். ஆனால் அன்பானே, இனி நான் அல்ல, இயேசு எனக்குள்ள. இயேசு சரியே சத்தத்துக்கு வெள்ள போட முடியாது. அதை பிதாகுமார் பசுத்தாவிக்கு செலுத்து. ஆதாம் முழு உலகத்தை செலுத்து. நிமிஷந்தோறும் உனக்கு வெற்றி தான். மாம்ச சிந்தை தான் நிமிஷந்தோறும் பிசாசின் கிரியை தான். ஆதாமின் சிந்தை எந்த விதத்துக்கு உனக்கு மரணத்தை தான் கொடுக்கும். மாம்ச சிந்தை மரணத்தை தான் கொடுக்கும். கிறிஸ்து சிந்தை ஜீவனை சமாதானத்தை கொடுக்கும். அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாருங்கள் பிரியமானவர்களே. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள் பிரியமானவர்களே. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை வெளிப்படுத்துங்கள் பிரியமானவர்களே. வர வர விருத்தி அடைவீர்கள். அல்லேலூயா. கிறிஸ்து அவர் தேவ நீதியும் உயிர்த்தெழுதலுமாய் இருக்கிறார். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆசீர்வாத கனிகளை கொடுப்பான், ஐஸ்வர்ய கனிகளை கொடுப்பான், நித்திய ஜீவனை கொடுப்பான். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிலைத்திருங்க. தேவ நீதியிலும் உயிர்த்தெழுதலும் இருங்க. இல்லைன்னா பாவம் மரணம் உங்களை அறியாமே தேவனுக்கு உலகத்துக்காடி பிசாசு எந்த முன்னேற்றம் கொடுக்க மாட்டான். வியாதி, வறுமை, தரித்திரம், பாதாளம், கடன் தொல்லை, வருஷம் உள்ள வருஷம் கடைசி வந்துச்சுங்க. நியூ இயர் சர்வீஸ் வரப்போகுது. காணிக்கை எவ்வளோ எதுமானோம் மூட்டை மூட்டையாக போய் கொடுக்கணும். காணிக்கை சபை எவ்வளோ சந்தோஷமாக இருப்பார் பாஸ்து. 100 ரூபாவா, 50 ரூபாவா, 20 ரூபாவா, 10 ரூபா கொடுத்தா எவ்வளோ வேதனையான காரியம். தேவி நீதி உழித்து இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்குத்தத்தங்களை பிதாகுமார் பசுத்தாய்க்கு ஆதாம் முழு ஒரு ஆள் பாய் கூடாம கொடுத்தா நீ கண்டிப்பா ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யத்தின் மேல் ஐஸ்வர்யம், சமாதானத்தின் மேல் சந்தோஷம், வெற்றி மேல் வெற்றி கேரண்டி. தப்பாது பதில். எப்படி ஆதாம் காரியம் நன்மத்தையே தேவனுக்கு உலகத்துக்கு பிசாசு உரிமையா தர்றான், கொள்றான், அழிக்கிறான். நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொல்றாரு. ஜீவன் இயேசுவை வழி இயேசு அந்த ஜீவனில் தேவ நீதி தமிழகத்தில் பரலோக ராஜ்யமாக. பிசாசு மரணத்துக்கு அதிபதி, ஷூக்கே
பாவத்தையும் மனித தேவன் தனக்கு உலகத்தை பிசாசு வருஷம் உள்ள திருடி இருக்கலாம். சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை, சுகத்தை, பலத்தை எல்லாரும் எனக்கும் சேர்த்தான், எல்லாருக்கும் சேர்த்தான். நன்மை தீமை காரியத்தை இருந்தா அவன் திருடுறதுக்கு கொண்டதுக்கு ஐக்கிறதுக்கு உரிமையாக வந்து திருடுறான். கொடுறாக்கி ஒன்றுமே இல்லை. காசு வருஷ கடைசியில் 28ஆம் தேதி ஒன்றும் இல்லை, பேக்கில் பேலன்ஸ் இல்லை, குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, சொந்த வீடு வாங்கலை, சொந்த கார் வாங்கலை, சொந்த பங்களா வாங்கலை, ஒன்றும் இல்லை. வருஷம் ஆரம்பத்தில் ஆணு யூஎஸ் சர்வீஸ் 2026 வருஷம் கடைசியில் ஆதாமுக்குள் வாய்ந்திருக்கிறாய், ஏமாந்து போகாதே. ஆமாம், என்னையா நான் பீடி பிடிக்கல, கொடி போடல, விபச்சாரம் பண்ணல, எதுவும் செய்ய தேவையில்லை. கிறிஸ்துவ தேவனுக்கு ஆதாம் முழு கொடுத்தியா? தேவி நீதி ஜீவித்தில் உணர்வு பூர்வமாக வாய்நாளெல்லாம் கொடுத்தியா? பிதாகுமார் பசுத்தாய் கொடுத்தியா? உங்கள் சபைக்குள் ஆசிரியா? பகைக்கு நன்மை செய்தியா? சத்துக்களை சிறைகள் துன்பப்படுத்தி ஜபம் பண்ணியா? கிறிஸ்து இயேசுவை கான்சியஸாக இருந்தியா? ராத்திரி தூக்கத்தில் இருந்தாங்க. இயேசு ஜீவன் பறிவுடைய ஜீவன் தேவனுக்கு ஆதாம் முழு கொடுத்தியா? கொடுத்திருந்தா கண்டிப்பாக திருடும் கொள்ளும் அழிக்க வர பிசாசு உரிமை அதுபோல பசுத்தாய் தேவதர் கண்டிப்பாக வந்திருப்பாங்க. கண்டிப்பாக உன்னை உயர்த்தி தான் ஆயிருப்பாங்க. அல்லேலூயா. அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செய்வாங்க. அல்லேலூயா. அவங்க வேலையை அவங்க செய்வாங்க. நீ கிறிஸ்து சிந்தையை காட்டினியா கவலைப்படுவ, சோர்ந்து போடுவ, பயப்படுவ, நாடு தெரியல, ஊடு தெரியல, பேர் விசுவாசி, ஊழிக்காரன் மேலெல்லாம் கடுப்பு கசுப்பு, யூடியூப்பில் போயிட்டு ஊழிக்காரனா கெடுத்து பேசி 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 எல்லாம் அசுத்தாவியே போச்சு வாழ்க்கை. அல்லேலூயா. எல்லாம் அசுத்தாவி. நன்மார்க்கு துன்மார்க்கு சுயநீதி அணி பேர் விசுவாசி ஊழியக்காரர் பேர் ஊழியக்கார் ஊருக்கு 2 பேர் கசப்பு, அரசியல்வாதிங்க மேலெல்லாம் கசப்பு, அந்த ஊழியக்கார் சரியில்லை, எந்த ஊழியக்கார் சரியில்லை, இதே பேச்சு தான், இதே ஜோலி தான். விளைவு ஆசீர்வாதம் இல்லை, பிரச்சனை தான் கூட்டிகிட்டு போச்சு. ஏன்டா இந்த ஊழியத்தில் இருக்குமோன்னு. அதனால தாவீதை போல கர்த்தரை எக்காலத்தில் சோத்தரி, அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். என் நாவு நாதோறும் உமதி நிதி உமது துதியை சொல்லிக்கொண்டே இருக்கும். நீயோ நீ நின்று கிஷோர் சேன கர்த்தருடைய நாமத்தினாலே போறான் பாருங்க. கோலியாத்துக்கு முன்னாடி கூட கர்த்தருடைய நாமம் தான். சவுல் ராஜா அவனை கொல்லுவேன் வெல்லுவேன்னு வரான். அவனுக்கும் கர்த்தரால் அபிஷேகம் கை போடு, அவனை நேசிக்கிறாங்க. தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன். கர்த்தர் என் கோட்டை, என் தஞ்சம், என் துருகம், என் கேடகம். ஆடு மேய்ச்சிட்டே இல்லை, வர 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 விதித்து ஆகிட்டு பெரிய ஐஸ்வர்யம், டன்னு கண்களை பொண்ணு வெள்ளி சவதை தேவாலயத்தை கட்டுறதுக்கு தாவீது. அவன் ஐஸ்வர்யமும் மகிமையும் கனமும் நிறைந்தவன், கனமும் நிறைந்த நல்ல முதிர்வையில் இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போகிறாங்க தாவீது. அதுக்கு நம்ம சொன்ன மாதிரி கர்த்தரை எக்காலத்திலும், காலையில் மாலையில் எக்காலத்திலும் என் நேரத்தில் அந்த வேடங்கள் கான்சியஸாக நாடே திராட்சை நீ ஒருவன் நிலைத்திருக்கிறான் பாருங்க. துதி எக்காலம் தோத்திரம், துதி ஆராதனை ஜபம் தேவனுக்கு, தனக்கு, உலகத்துக்கு சகல காத்து ஆஸ்வதிச்சுட்டே இருக்கலாம். அந்த வருடத்தின் கடைசி நாள் உனக்கு ஆசீர்வாதமாக தான் இருந்திருக்க. தாவீது போல வாய்ந்திருந்தா தாவீதுக்கு வர வர வித்து உனக்கு வரணுமா இல்லையா? அவன் படியேற்பாட்டு தாவீதுங்க. நீ புதிய ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா நீ இயேசு ரத்தத்தின் அந்த உலகத்தை தேவாட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலம் நீதிமானாக்கப்பட்டவன். புதிய ஏற்பாட்டு தாவீது. எக்காலத்தை என் நேரத்திலும் காலையிலேயும் நைட்டு சொல்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இந்த வருஷம் உள்ள ஜீவ சர்வ கிறிஸ்து ஜீவரத்த தேவ நீதி தூய்த்தையில் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு சபிக்கணுக்கு பகைக்கணும் நிந்திக்கணும் தூசிக்கிறவனுக்கு பிதாகுமார் பசுத்தாவிக்கு ஆதாம் முழு உணர்வு கொடுத்தாயா? கொடுத்திருந்தால் இந்த வருடத்தின் கடைசி நாளில் மூட்டை மூட்டையாக காணிக்கு ரெடி பண்ணி வச்சாரு. யூஎஸ் சபையில் காணி கொடுக்குது. அல்லேலூயா. அவன் தேவாலயத்துக்கு டன்னு கண்ணுகளை பொண்ணு வெள்ளி சவதரிச்சான் போடப்படுது தாவீது, ஆடு மேய்க்கிற தாவீது. ஆனால் அன்பானே ஏமாந்து போகாதே, கிறிஸ்துக்குள்ளவா. கிறிஸ்துவ சரீரத்துக்கு விலை போட முடியாதுங்க. இயேசு சரீரம், இயேசு ரத்தம், இயேசு சாப்பிட விலை போட வானத்தில் சகல அதிகாரம் இருக்குது. அது போய் பிதாகுமார் பசுவாய் வாய்நாள் 24 மணி நேரம் தேவனுக்கு ஆதாம் முழு கொடுத்தா பிசாசு அழகைத்து அசுத்தாய் ஓட, திருடம் கொள்றோம் ஏற்கிறோம் ஓட, ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் சமாதானம் வாசல் தட்டுமா தட்டாதா? கண்டிப்பாக தட்டியிருக்கோம். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறான். சகல காலத்தில் ஆசீர்வாதம். ஆபிரகாம் ஈசாக்கு பஞ்ச தேசத்தில் 100 மடங்கு விளைச்சல். பலிபீடத்தில் ஒரு 18 ஆட்டுக்குட்டி. இயேசு சரிதர் 18 இயேசு தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறான். வருஷம் ஃபுல்லாக தாவி ஆபிரகாம் காசு. அந்த ஆபிரகாம் கிறிஸ்டியஸ் உண்டாகிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறாங்க. பூமி ஆடுகளும் மாடு ஓட்டங்களும் பழுகுது பெருகுது,
பொன்னும் வெள்ளியுமான சீமானாயிருந்தான். யாரு? ஆபிரகாம். அந்த ஆபிரகாம் கிறிஸ்து இயேசு மூலமா அவனுக்கு புதிய ஏற்பாட்டில் உண்டாயிருது. கிறிஸ்து இயேசு சரித்த வேலை போடுவான். மூலம் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்குன்னு சொன்னாரா இல்லையா? தேவனுடைய ராஜ்யம் நீதியும் ஜீவ மார்க்கத்தில் வாழணும். நன்மத்தை மட்டும்தான் பிசா பாதாள் ராஜா இவங்க அணிந்தித்தேனாக்கா ஒன்றும் கிடைக்காது. இதெல்லாம் தொச்சை கட்டி போடும். வருடம் கடைசியில் டிசம்பர் 28 என்ன இருக்குது போய் பாருங்க பேங்க்ல என்னையும் சேர்த்தா எவ்வளோ இருக்குது பேங்க்ல பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, சரீரத்தில் சுகம் எவ்வளோ இருக்குதா, சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், மகிமை, தொழில், வியாபாரத்தில் ஏதாவது விருத்திருக்கா, ஏதாவது முன்னேறிக்கா, வருஷத்து தூக்கத்தை விட ரொம்ப நிலைமை மோசமாக இருக்கா? ப்ளூடூத் பண்ணி பார்த்தா நன்மத்தை மேலே தான் நிறைய நேரம் ஆகிடும். சுயநீதி அநீதியில் தான் இருக்கும். ஆமாம், நண்பார்க்கும் துன்மார்க்கும், சுயநீதி அநீதி, கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது, பயப்படுறது, நாடு செல்ல ஊடு செல்ல, ஆச்சரிவா பேர் விசுவாசி ஊழிக்காரு ஏதோ நாத்தியம் 2 மணி நேரம் போய் துதி தோத்திரம் ஆறாறு பண்ணும்போது 2 மணி நேரம் அப்படியே தேவ பிரசன்னத்தில் இருக்குது. நாள் ஃபுல்லாக வாரம் ஃபுல்லாக அந்த நன்மார்க்கு துன்மார்க்கு இருக்குது. பிசாசு உள்ள புகுது திறது போடுறது, வாழ்க்கை ஃபுல்லாக சரியில்லை, நாடு செல்ல ஊடு செல்ல, ஆச்சரிவா சரியில்லை, யூடியூப்பில் எல்லோரும் கெடுத்து பேசுறது, பகை கசப்பு வைராகியத்தை உண்டாக்குது. இப்படி தான் சபசபையாக அசுத்தாவியாக இருக்குது. ஆசீர்வாதங்கள் இல்லை, ஐஸ்வர்யங்கள் இல்லை, கிறிஸ்துவுக்குள் இல்லை. கிறிஸ்து இருந்தால் நீ உலகத்தையே அன்பு கூற வேண்டும். தேவனாகிய கத்திரிடத்தில் முழியத்தோடு முழியாத்மாவும் முழு பலத்தோடு அன்பு கூறுவோம். அதை கொப்பாக உண்டிடத்தில் அன்பு, என் அன்பு, இயேசுவின் அன்பு. அந்த அன்பு ஜீவனை தேவனை கொடுத்தது. ஆதம் வந்து முழு உலகத்து கொடுக்குதுங்க, வாழ்நாள்லாம் கொடுக்குதுங்க, இடைவிடாமல் கொடுக்குதுங்க, எக்காலத்தும் கொடுக்குதுங்க. அவன் எப்படி வர விருத்தியாக பார்த்துக்க முடியும்? தேவத்துவத்தை எப்படி வரா, பசுத்தாய் வரா, எப்படி வெற்றி மேல் வெற்றி பெறாமல் இருக்க முடியும்? அதனால நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என் வாதம் நிலைத்திருக்கணும். 24 hours, வாரத்தில் 7 வருஷத்துக்கு 365 நாளும் அதில் கொஞ்ச நேரம் அந்த நன்மத்தை சுயநீதி அணிந்து போனால் கூட பிசாசு வந்து எல்லாம் திருத்து கொள்ள தைரியமாக போயிடும். அதனால கிறிஸ்துவுக்குள்ளே இருங்க. நீ கிறிஸ்துக்குள்ள தான் புதுசு பழகிகள் எல்லாம் ஓய்ந்து போயிடுச்சு. கிறிஸ்துவ தான் காட்டணும், கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம். ரொம்ப விலை ஏசு கடிந்து கொண்டார், புத்தி வைத்து ரொம்ப வருஷம் தான் விலகி இருந்தார். ஆனால் பகை கசப்பு சுயநீதி அநீதி கவலை வர்றது சோர்ந்து போகிறது இந்த மாதிரி காரியத்தெல்லாம் காட்டினா மாம்சீக சிந்தை, மாம்சீக கிறிஸ்தவர்கள், சுயங்கலந்த கிறிஸ்தவர்கள், உலகத்தை தேவன்பினால் மூடாதவர்கள், தேவன்பை வெளிப்படுத்தாதவர்கள், இரக்கத்தை காட்டாதவர்கள், கிறிஸ்துவ உணர்வு தேவன் தனக்கு ஆதாம் முன்பு அசுத்தத்துக்கு பசுத்தா இறக்காதவர்கள், நன்மத்தை தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தா இறங்கி 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 வருடத்தின் கடைசியில் காணிக்கு போகிறதுக்கு 100 பேருக்கு மூலமா, 50 பேருக்கு மூலமா, 20 பேருக்கு மூலமான்னா எவ்வளோ வேதனையான காரியம். மூட்டை மூட்டையாக காணி கொடுக்கணும் சபைக்கு. கர்த்தர் இந்த வருடத்தில் என்ன ஆசீர்வதித்தார், வாக்குத்தத்தத்தை நிறைவேறியது. கிறிஸ்துவை தேவனுக்கு தனது ஆதாம் முழு ஒரு ஆள் பாய்க்கூட வெளிப்படுத்தினேன். உலகத்தை கிறிஸ்து அன்பினால் அன்பை கொடுத்தேன், சபைக்குள் ஆசீர்வதித்தேன், பகைக்கு நன்மை செய்தேன், சத்துக்களை ஜபம் பண்ணேன், கிறிஸ்துக்குள்ளே இருந்தேன். அந்த கிறிஸ்துவ ரத்தத்தை வேலை போட முடியாது. அதை பிதாகுமார் பசுத்தாகி ஆதாம் முழு உலகத்து கூட வீட்டாரே சத்துக்களாக இருந்தாங்க. சத்துக்களை சிநேகித்தேன், பகைக்கு நன்மை செய்ய ஜபம் பண்ணினேன், இதெல்லாம் அறிக்கை பண்ணனுங்க. அப்போ தேவன் தம்மை தான் மறுதளிக்க மாட்டா, உன்னை வெற்றி மேல் வெற்றி பெறச் செய்வார். அதனால இந்த வருடத்தின் கடைசி நாள் வந்திருக்கோம், டிசம்பர் 28, 2024. நம்முடைய முன்னேற்றம் எப்படி இருக்கிறது? செல்லும் செலவு கணக்கை பார்க்க வேண்டும். செல்லும் செலவு கணக்கை பார்க்க வேண்டும். இயேசுவை தேவனுக்கும் தனக்கு கொடுக்கும். இயேசுனா சாதாரணமாகறீங்க, ஆதாம்னா அற்பகாரிங்க. படிக்க ஏழை பணக்காரனா இருக்கலாம், எப்படின்னா இருக்கலாம். தாவீது ஏழை, எந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தரை எல்லா இடுக்கள் நிகழாக கிரகித்தார். கர்த்தரை நான் எக்கோலத்தில் சோத்தரிப்பேன், அவர் துதிய போதும் வாயில் இருக்கிற பாருங்க. அந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பேசு. கர்த்தரை என்றைக்கும் பாடுவேன்றான். கர்த்தரை என்றைக்கும் பாடுவேன், கர்த்தரை நான் என்றைக்கும் பாடுவேன், கர்த்தரை என்றைக்கும் பாடுவேன். அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு என்றைக்கும் என்னாலும் எக்காலத்தும் கிருபை என்றைக்கும் பாடுவேன், புகழ்வேன். அவர் கிருபையை தெய்வ பிரமாணங்களை கைக்கொள்வேன், அவருடைய வழிகளை தியானிப்பேன், அவர் சத்தியத்தை தியானிப்பேன். என் சத்தியம் அவர் வசனம் என் புதர்களை விட்டு நீங்காது இருக்கும். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியமா. அப்படியே பேசுகிறான் பாருங்க. வெற்றி மேல் வெற்றி. அவனுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்க மாட்டேங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் ஆதாமுக்குள் வாழ்ந்திருந்தால் அதனுடைய விளைவு மரணம், ட்ரெக்ஷன்.
வறட்சி வனாந்திரம் சூழ்நிலை மாறாது. வருடத்தின் கடைசி நாள் இந்த நியூ இயரும் என்ன ஆகும்? ஆசீர்வாதம் எல்லாம் சாதாரண நியூ இயராக தான் இருக்கும். அதனால் கிறிஸ்துக்குள்ளே வாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. அந்த கிறிஸ்து இயேசுக்குள்ள இந்த சிந்தை உங்களுக்குள்ள இருக்க கிடவுது. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம். இயேசு கிறிஸ்துக்குள்ள வாங்க. இயேசு சரீரத்துக்கு இயேசு ரத்தத்துக்கு வெளியே போட முடியாதுங்க. இயேசுனா வெத்து இயேசு இல்லைங்க. ஆதாம்னா வெத்து ஆதம். நன்மை தீமை கனி, நன்மார்க்கம் துன்மார்க்கம். அதில் எந்த விதத்திலும் சாவு தான் வரும். எப்படி போனாலும் சாகவே சாவாயிட்டார் அந்த கனியை புஷிக்கினாரு. நன்மார்க்கத்து துன்மார்க்கத்து தேவனுக்கு காட்டுறது, குடும்பத்துக்கு முழு உலகத்துக்கு காட்டுறது. நன்மை தீமை விச்சத்தை உண்டா ஜீவ விச்சத்துக்கு இல்லை ஜீவல்ல தேவ நீதிட்டு இது இயேசுக்கு சாமண்ட வாக்குத்தத்தை பிதாகுமார் ஆதாவும் முழு தொடர்ந்தேச காட்டுறது. அசுத்தாய் போய்த்தானாலும் பசுத்தாய் வந்து தேவன் பணி செய்து தான் ஆகும். பாவத்தை மனித பிசாசு வந்துட்டான். அவன் திருடுவான். சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஐஸ்வர்யத்தை, சுகத்தை எல்லாத்தையும் திருடுவான். அப்புறம் கொள்ளுவான், அப்புறம் அழிப்பான். ஒன்றும் கிடையாது. ஆதாம் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனம் சமாதானம். அதனால தான் இயேசு மத்திய மார்க் லூக்கா மூவி எங்கு சுற்றி தின்றார். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையேற்று தின்னாங்க. 38 வருஷம் வியாதி இந்த பீடி பிச்சானா பொடி போட்டானா விபச்சாரம் பேசுவான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார். எத்தனை வருஷம்? 38 வருஷமா ஒரு அற்புதம் நடக்கல அவனுக்கு. வருஷத்தின் துவக்கம் எப்படி வருஷத்துக்கு முடியும் ரொம்ப மோசமாச்சு. 2வது வருஷம், 3வது வருஷம், 4வது வருஷம், 5வது வருஷம், 38 வருஷமா இருக்கிற மாதிரியே தான் இருக்கிறான். சபைக்கு 38 வருஷமா 20 வருஷமா போகிறோம். 15 வருஷம் இருக்கிற மாதிரியே தான் இருக்குன்னாங்க. அந்த வியாதி தேசம் மாதிரி தான். அந்த வியாதி தேசம் விபச்சாரம் பண்ணல, பேச்சனம் பண்ணல, கொலை பண்ண வைக்கிற எதுவுமே பண்ணலங்க. என்ன பண்ண தெரியுமா? கவலை. இன்னைக்கு சபையில் எங்கே பார்த்தாலும் கவலை. ஊழிக்காரன் அம்மாங்கெல்லாம் கவலை கவலை ஏசு கவலைப்பட்டா விபச்சாரத்தோட மோசம் ஒரு ஊழிக்காரர் சொல்கிறாரு மதுரில். ஏன்னா கவலைப்படுறாரு பிசாசை துதிக்குதான். கவலைன்னா என்ன? ஒன்று ஒரு காரியத்தை திருப்பி நச்சு கவலைப்பட்டு அசுத்தாய் வந்து வருடத்தின் கடைசியிலும் சூழ்நிலை மாறுற அற்புதம் நடக்கிற சுகம் பேலன்ஸ் ஜீவன் எதுவுமே இல்லை. கட்சியில் நியூ இயர் சர்வீஸுக்கு போய் 10 ரூபாய் காணிக்கு போட்டு திருப்பி வருது. அசிங்கமா இல்லை? அப்போ 38 வருஷம் வியாதியஸ்தன் ஆதாம் வழியாய் பிறந்துட்டான். எல்லாரும் மேல கவலை, எல்லாருக்கும் இவனை மட்டும் இல்லையா? ஏசு வந்தார். அல்லேலூயா. ஏசு சொஸ்தமாக விரும்புகிறார். ஆதாமுக்குள்ள வாழ்ந்திருக்கிற மனுஷா, ஆதாமின் சிந்தை உனக்கு மரணத்தை கொடுக்குது. வியாதி மேலே பிசாசு சுகத்தை மருந்து திருடி கொண்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே அடக்கம் பண்ண போறாங்க அவனை. பிசாசு ரொம்ப கொண்டாடும் அந்த பாதாளத்துக்கு கொண்டு போயிடலாம். அதுக்குள்ள இயேசு வந்துட்டார். இயேசு அந்த நாடே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவரத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து அந்த ஜீவனுக்குள்ள கொண்டு வராரு. அந்த தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் ஒரு பசுத்தாய் வந்து தேவனுக்கு எழுந்து வர விருத்தி 38 வருஷத்துக்கு அப்புறம் அவன் எழுந்து நடக்கிறான். அவங்ககிட்ட ஒன்று சொன்னார் பாருங்க, போ இனி அதிக கேடான வர இனி பாவம் செய்யாதே. பாவம் செய்தா திருப்பி வியாதி தான், திருப்பி பேசத்தா குழந்தான் அவனுக்கு. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இரு. அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு நீ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாய். வர விருத்தி அடிவா. ஒவ்வொரு வருஷம் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வாங்க, கிறிஸ்துக்குள்ளே இருங்க. அந்த கிறிஸ்து இயேசு கிறிஸ்து தேவி நீதி ஜீவ உலகம், ஜீவபூமி, ஜீவக்கண்ணு, ஜீவாற்று, ஜீவலங்ஸ், ஜீவ கிட்னி, ஜீவ ஐஸ்வர்யம், அது ஜீவ உலகம், ஜீவ தண்ணீர், ஜீவாற்று, ஜீவ தண்ணீர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எல்லாம் ஜீவ உலகம். ஆதாம் நன்மத்தை மாறிய நன்மார்க்கு துன்மார்க்கும், சுய நீதி அநீதி, பாவத்தின் சம்பளம் மாறணும். உன்னித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். அதை தேவனுக்கு தனக்கு வாய்நாள்லாம் கொடுத்து வருடத்தின் கடைசியில் ஆரம்பத்தை விட நிலம் மோசமாக போய் சபை நீ ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ணாத. அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ளே வா. அது எப்படியா கிறிஸ்துக்குள்ளே இருக்குது தாமஸ் ஐயா? எப்படி ஆதாமுக்குள்ளே இருக்கிற? எப்படி இருக்கிற? காலையில் ஏந்துக்கிற, வேலையெல்லாம் செய்கிற, மைண்டெல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, எங்கே போகிறது? கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்துட்டு போகிற இடத்துலலாம் அற்புதம் நடக்கும். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி 18 ஆட்டுடைய தேவன் தனக்கு இடவிடாமல் செலுத்துறான். ஈசாக்கு பலிபீடத்தோடு தொடர்பு இருந்தது. 18 ஆட்டுடைய தேவன் தனக்கு உலகத்து வர்றவருக்கு மகோபரி ஐஸ்வர்யம். ஈசாக்கு கூழும் தனியுமா தான் போறான். யாக்கோபு அவன் பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆட்டுடைய தேவன் எப்போது எக்காலத்திலாம் 2 பரிவாரங்களால் ஆஸ்வதிக்கப்படுறான். அப்போ இஸ்ரவேலன் என்றாலே பலிபீடத்தோடு ஐக்கியமாக இருந்தான். இப்போ புதிய அந்த பலிபீடம் நானும் கத்தராகி சிலுவை குறித்தெல்லாம் வேறொட்டுக்கு மேன்மை பாராட்டாதிருப்பேன். ஏசு ஏற்றுக்கொள்ள ஞானஸ்தானம் பெரு திருவந்திருப்பாங்கன்னா நீ உலகத்தான்
சுய முயற்சியிலே ஓடி ஓடி உழைக்கணும், சம்பாதிக்கணும். சுய முயற்சியில் சம்பாதிக்கணும், பெரிய பெரிய காரியெல்லாம் செய்யலாம். நீ அதையும் செய்யலை. ஏசு ஏற்று நான் திருப்பி மாம்சீகமாக வாழ்றதுனால ஒரு முன்னேற்றமும் இல்லை. வருடத்தின் கடைசி நாளில் சாதாரணமாக தான் இருக்குது, ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை. என்னையும் சேர்த்து எல்லாரும் எப்படி இருக்கீங்களோ, உங்களுடைய நிலைமை எப்படியோ சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஆதாமுக்குள் வாய்ந்ததால் பிரச்சனை சூழ்நிலை மாறாது. கிறிஸ்துக்குள்ள இருந்தால் நிமிஷந்தோறும் ஒரு மாற்றம். கிறிஸ்துவ என்னங்க, தேவன் தனக்கு ஆதம் முழு உலகத்தால் ஒரு நாள் மேல் பார்க்க கஷ்டப்பட்டாங்க. அந்த நாள் ஃபுல்லாக ஒரு அசுத்தாய் ஒன்று ஆயிடுச்சு போடுவோம். அந்த நாள் ஃபுல்லாக வேஸ்ட்டு. ஊருக்கு 2 பேர் கசப்பு, தெருக்கு 2 பேர் விசுவாசி ஊழிக்கார் அரசியல்வாதிங்க மேல எல்லாம் கசப்பு. அந்த ஊழிக்காரத்திலேருந்து இப்படியே 4 போயிது பேச்சு 4 அசுத்தாய் வந்தாவே 4 பிசாஸ் வந்து 4 பிசாஸ் ஆயிடுச்சிருவான். அப்போ என்னத்தான் 20 வருஷம் ஃபுல்லாக உலகத்தையே அனுப்புக்கிறோம். ஆமாயா, அப்படிதான் என் ஏசுனாரு. ஏசு இவ்வளவாய் உலகத்தில் உலக நேரம் துன்மார்கள் அவருக்கு சபிக்கு இருந்தாங்க, பகைக்கு இருந்தாங்க, சத்துருக்கள் இருந்தாங்க. பரிசு சப்சின்னு பகிச்சு நன்னத்தையும் வாழ்க்கை வாங்கியிருந்தார். ஜீவசர் தேவனுக்கு தனக்கு கொடுத்துட்டே இருந்தார் பாருங்க. அவர் வர உலகத்துக்கு ஆசீர்வாதமாகவே இருந்தார். அதனால கிறிஸ்துவுக்குள் இருந்திருந்தால் இந்த வருடம் உனக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். அல்லேலூயா. இந்த வருடத்தின் கடைசியில நீ பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்திருப்பாரு. மூட்டையா எடுத்து போய் காணிக்கை சேர்த்திருப்பார். சபையில ஊழிக்கார் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். கட்சியில் 10 ரூபா போறதா 20 ரூபா போறதா 50 ரூபா போறதா இருந்தாங்க. எவ்வளவு வேதனையான காரியம். ஆனால் கிறிஸ்துக்குள்ள வாங்க. கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு உலக ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபை போல, தாவீதை போல தேவனுக்கு செலுத்துங்க. ஆதாம் வந்து முழு உலகத்தோட அசுத்தாய்வோட பசுத்தாய்வோட தேவதூர்களாம் பணிவிடை செய்ய வாழ்க்கையில் வெற்றி வராமல் இருக்காது. வாலண்டரி அன்பு கூறுங்க. கண்ணை ஊட்டி பார்த்துட்டு நியாயபரமான மென்டாலிட்டி, நாடு செல்ல ஊடு செல்ல ஆசீர்வாதம், அவன் தெரியல இவன் தெரியல உலகத்தை மாறி இருந்தீனாக்கா கிறிஸ்துவ வாழ்க்கை வீணா போயிட்டான். எல்லாமே சரியில்லை. உன் வீட்டாரையும் உனக்கு சத்துரு, மாமியார் சரியில்லை, மாமனார் சரியில்லை, மருமக சரியில்லை, புள்ள எல்லாமே சரியில்லைப்பா. சரியில்லை. ஜீவரத்தம் தேவன் தானே கொடுத்துருந்தா சரியாய் அசுத்தை பசுத்தை இறங்கி இருப்பேனே. ஏசு எல்லாரையும் சரியில்லை. நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறார். திமிர்வாதக்காரன் பெரும்பாடுள்ள சரி 38 எல்லாரும் விடுதலையாக்குறாரு. ஏசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதம் அசுத்தை பசுத்தை இனி கிறிஸ்துக்குள்ள சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. திருப்பி பாவம் செஞ்சா திருப்பி அசுத்தாவிதான், திருப்பி பிரச்சனை தான். வருடத்தின் கடைசியில எந்த ஆசீர்வாதம் இருக்குமா? கடந்த வருடத்துக்கு இந்த வருஷம் மோசமாக இருந்தாங்க. அதனால கிறிஸ்துக்குள்ளே இருங்க. அந்த கிறிஸ்துவ சரீரம் கிறிஸ்துவ ரத்தத்துக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமாட்டோம். ஜீவ உலகம், ஜீவ வார்த்தை. பிதாகுமார் பசுத்தாய் கொடுங்க. பிதாவாய் அல்ல தட்ட மாட்டாரு. ஆதாவது முழு வாய்நாள்லாம் வெளிப்படுத்துங்க. தேவன் மனுஷன் உன் தேவனாய் கத்திரத்தில் முடியத்தோடு முழு ஆத்மாவும் முழு பலத்தோடு அன்பு கூறு. அது ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கட்டளை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. இயேசுவின் அன்பு அது ஜீவனை பரிமுடிச்சு கொடுத்து விடுகிறது. இயேசு சாப்பிட போகிற வரவங்களுக்கெல்லாம் கொடுக்குது. ஆதாம் வந்து முழு அசுத்தாய் போயிட்டு பசுத்தாய் தேவதர்களாக நீ ஆச்சரியமாக ஆபிரகாமை போலதான் இருப்பாய், ஈசாக்கை போலதான் இருப்பாய். அந்த ஆபிரகாமின் ஆசுவாது கிறிஸ்தியத்தை உண்டாக பவுல் சொல்றாரு. அந்த கிறிஸ்துவ சரீரம் கிறிஸ்துவ ரத்தத்தை வெளியே போட முடியாதுங்க. அது தேவ நீதி உயிர்த்தது பல்லூர மாணவர் சகல அதிகாரிங்க. ஆமாங்க, வாலண்டியாக கொடுங்க. ராத்திரி போல் வம்புக்குன்னே பேசுங்க. தேவி நீதி உயிர்த்தது பாவ மன்னிப்பு ரட்சிப்பு நித்திய ஜீவன் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் மகிமை கனம் புகழ்ச்சி வெற்றி ஜெயம். தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாள்லாம் கொடுக்க இடைவிடாம கொடுக்க எக்காலத்து கொடுக்க சோர்ந்து போக கூட அசுத்தாய்வோட பசுத்தாய் வர ஆடி நினைச்சிட்டே இருக்க மாட்டாய். நீ ராஜாவாயிடுவாய். சிறைச்சாலையில் இருக்க மாட்டாய். யுகத்துக்கு அதிபதி ஆயிடுவாய். அப்பா அம்மா அனாத பெண்ணாக 127 நாடுகள் ராஜாத்தி ஆயிடுவாங்க. ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வாதமா இருப்பான். பூமி தாங்கக்கூட ஆடுகளும் மாடுகள் ஒட்டகமான சீமானாக இருப்பான். பொண்ணுவில் சீமானாக இருப்பான். ஈசாக்கு வர விருதின் மகாபரி ஐஸ்வர்யவானானான். பந்தத்தில் 100 மடங்கு விளைச்சல் உண்டாச்சு. கோளும் தனிமா போன யாக்கோபு 2 பரிவாரம் ஆஸ்வதிக்கப்பட்டான். கர்த்தர் என்னை விருதாவாய் தேடுங்கள் என்று சொல்லலை. கர்த்தரை விருதாவா தேராத. கர்த்தருடைய சரீரம் கர்த்தருடைய ரத்தம் தேவி நீதிக்கெல்லாம் விலை கொடு. இயேசு சாமட வாக்குத்த ஜீவ உலகம் ஜீவபூமி ஜீவ சரீரம் தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து மூடுவதுக்கு வாய்நாள்லாம் கூட இடைவிடாம எக்காலத்து ஒரு சோர்ந்து போகாமல் கூட பாவம் மண்ணு ஓடுற மாதிரி இருக்கணும். பசுத்தாய் வந்து தேவனை பண்ணிட்டு செய்கிற மாதிரி கிறிஸ்துவ வாழ்க்கையாக இருக்கணும். நன்மை தீமை காரியத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்து கொடுத்தா ஒரு அசுத்தாய் வந்து பிசாஸ் உரிமையாக வந்து தர்றான் கொள்றான் அழிக்கிறான். வாலண்டியாக வராங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் உங்கள் ஊழியத்தில் உங்கள் சபையில் இயேசு ஜீவன் பரிமள தேவன் தனக்கு ஆதம் முழு அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து தேவனுக்கு பணிவிடை செய்து தான் ஆக வேணும். என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக வர விருத்தி உண்டாகி தான் ஆகும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். அல்லேலூயா. ஆதாமின் சிந்தை மரணம் கிறிஸ்துவ சிந்தையருக்கு ஜீவனும் சமாதானம் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுத்து தான் ஆக வேண்டும். நான் கடைசி நாளில் வந்திருக்கிறேன். ஆமாம்,
ஆதாம் வழியாய் பிறந்தேன், இயேசுவை சொந்தரத்தை கடைசி ஆதாம் இயேசு ஏற்று ஞானத்தான் திருவிருந்தில் பங்கு ஜீவனத்தை எனக்கு இயேசு சாப்பிட வாக்குத்தத்தை இருக்குது. அதை தேவனுக்கு ஆதாம் உடம்பு வாய்நாள்லாம் செலுத்துறேன், இடைவிடா செலுத்திட்டு தான் இருப்பேன். யாராவது பிரச்சனை பண்ணால் கடிந்து கொள்வேன், புத்தி சொல்லி ஏற்ற ரொம்ப மோசம் விலை பகை கசு வைராக்கியத்துக்கு இடமே கிடையாது கிறிஸ்தவத்தில். கோபத்துக்கு எரிச்சலுக்கு பார்க்க நன்மத்தை மாதிரியத்துக்கு வாழ்க்கை இங்கே இடமே. அதை விட்டு தான் எனக்கு ஜீவ மார்க்கத்துக்கு வந்துக்கிறேன். முதல்ல ஜீவ மார்க்கம் என்னன்னு தெரியல. அதனால் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெலு சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண, குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதில் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். வருடத்தின் கடைசி நாள் வந்திருக்கோம், டிசம்பர் 28. என்ன முன்னேற்றம் இருக்கிறது? வர வர விருதி ஆவியில் ஆத்மாவில் கையின் பிரயாசத்தில் வேலை ஸ்தலத்தில் குடும்பத்தில் சுகம் பலம் சரி ஏதாவது இருக்கா? இல்லை ஆரம்பத்தை விட நிலம் மோசமாக இருக்கா? ஏதாவது இருக்கா பாருங்க. ஆதாமுக்குள் தான் கண்டிப்பாக, கிறிஸ்துக்குள் தான் கண்டிப்பாக. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் கொடுத்து இவ்வளவு செஞ்சிருக்கணும். ஊர் செல்ல நாடு செல்ல அரசியல் வாசல் ஒரே கவலை வெறுப்பு கசப்பு. கிறிஸ்து இயேசு கொடுத்த கான்சியஸ் இல்லை, ஜீவமானது வெளிப்பாடு இல்லை. முழு உலக இயேசு ஜீவன் பாரு ஆதாம் வாய்நாள்லாம் வெளிப்படுத்தலை, பிதா குமார் பாசம் வெளிப்படுத்தலை, வாக்கு தத்துவத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் வாய்நாள்லாம் வெளிப்படுத்தலைனாக்கா அசுத்தாய் வேற போவாது, பசுத்தாய் வராது. பரிசுத்தாய் வேணும். கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு வாய்நாள்லாம் வெளிப்படுத்தணும், இடைவிடாமல் வெளிப்படுத்தணும். எக்காலத்து சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்தும் போது அசுத்தாய் திறந்தடி பசுத்தாயும் தேவதூர் வரும்போது நீ வெற்றி பெறுவாய், ஆசீர்வதிக்கப்படுவாய். நாடே திராட்சை செடி நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனை நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுத்தே தீர்வான். ஆசுவாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி, எல்லா கனியும் கொடுப்பான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை கொடுங்கள். அந்த கிறிஸ்து தேவி நீதி உயிர்த்தல் பரலோக ராஜ்யமா இருக்கிறாரு. கிறிஸ்துவை விட்டுட்டு நான் ஜீவ விஷயத்துக்கு நன்மை தீமை கனி கொடுப்பேன். உன் நிமித்து பூமி சபையும் சாகவே சாவாய். ஆதாமே ஆவார். ஏதேன் தோட்டத்தில் தேவன் விடுக்கிற அந்த நன்மை தீமை, நன்மார்க்கம் துன்மார்க்கம், அந்த நன்மை தீமை சுய நீதி அநீதி கண்டிச்சு ஜீவனத்தை போயிருமே அந்த தேவனுக்கு தான் கூட பிசாசு திருடுவான், கொள்ளுவான், அழிப்பான். வருடத்தின் கடைசியில் ஒரு முன்னேற்றம் இருக்காது. அதனால் வருடத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே வாங்க. அந்த கிறிஸ்துவை வெளிப்படுத்துக்கே நமக்கு எங்கெங்கே நேரங்குது, அதுக்கே நமக்கு நேரம் போதாது. மாம்சிக வாழ்க்கையை வாழாத, சுயநீதி அணிந்து போகாத, உலகத்தை திட்டப்பாக உலகத்தான் உலகத்தான் ஆதாமுக்குள் சத்துவா தான் இருப்பான். இயேசு உங்கள் சத்துக்களை என்ன இயேசு சிநேகத்தை காட்டு, தேவநீதி உயிர்த்தல் கொடு. சத்து உன்னை ஜெயிக்க முடியாது, சத்து முடி உன்னை உயர்த்திருப்பாய். பகை கொடுக்க நன்மை, ஏன்னா இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்தது கொடு. அவனுக்குள்ள அசுத்தாய் ஓடி நீ ஆசுவாதமாக இருக்கும். திரும்ப ஜபம் பண்ணு. எல்லா கிறிஸ்துக்குள்ளே சொல்றாரு பாருங்க, நன்மை தீமை காரியத்தை செய்வானாட்டாரு. வருஷம் முழுதும் நானே திராட்சை நீங்கள் ஒருவனில் வாழ்க்கையில் நினைத்து வருஷம் ஃபுல்லாக நினைத்துருங்க. அசுத்தாய் தோட்டத்தை பசுத்தாய் வர தேவதூர்களாக வர 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 விருதி மகிமை மேல் மகிமை மறுபத் மேல் கிறிஸ்துவாய் மாறிக்கிட்டே போவேன். அல்லேலூயா. வருடத்தின் கடைசியில் ஆசீர்வாதமான நியூ சர்வீஸ் அநேக காணிகள், அநேக உதவிகளை ஜனங்களுக்கு தேசங்களுக்கு நீ செய்வாய். இயேசு கிறிஸ்துக்குள் வாங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமாக உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். அந்த கிறிஸ்து ரத்தத்தை வெளியே போட முடியாது. அதை தேவனுக்கு கொடுங்க. ஆதாம் குடும்பத்தார் இனத்தார் போற இடத்துல நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஒரு ஆளை பார்த்தா இயேசு ஜீவன் தேவன் தான் தாண்டி போக மாட்டான். இயேசு அந்த இயேசு ஜீவனை பரிபூர்ண தேவனை தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தை போய் பசுத்தை அவனை காப்பாற்றிருக்கலாம். நீ 24 வாரத்தை வருஷம் 360 நாள் இப்படி இருக்கணும். இருந்திருந்தா அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து வாழ்க்கையில் வெற்றி ஜெயம் உண்டாகும். இல்லைப்பா எல்லாரும் மாதிரி இருக்கிறனாக்கா இயேசுவை பற்றிய உணர்வுனா ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு வெறுப்பு, ஒரு சுயநீதி, ஒரு அநீதி, ஒரு பயம், எதுக்கால இது இப்படி ஆகி அது அப்படி ஆகி எல்லாம் எதுவும் ஆகிருக்காது. நெகட்டிவ் தாட்ஸ், அபியூஸ், உலகத்தான மாதிரி. அதனால் எந்த முன்னேற்றம் இல்லை. வருஷம் கடைசியில் டிசம்பர் 28 ஆச்சு, ஒரு முன்னேற்றம் இல்லை. அப்போ ஆதாமுக்குள்ள தான் நிறைய பேர் வாயிறாங்க சபையில். அதனால தான் சபையில் அசுத்தாவிகள், ஊழியக்கார வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம், அகாப்பி என்பது தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்தாதனால எந்த மாற்றமும் வரமாட்டேங்குது. அப்படிப்பட்ட கூட்டத்தில் இராதே. கிறிஸ்துக்குள்ள பவுல் சொன்ன இனி நான் அல்ல இயேசுவே உட்படுத்த அந்த இயேசு தான் தேவன் தனக்கு உலகத்து வாய்நாள்லாம் காட்டுறான். ஷெய்ட்டு பவுலாகி உலகத்தையே கலக்கிற பவுலாக இருந்தான். எங்கே போனாலும் குடிந்தீர் தல கலாத்தீர் எங்கே போனாலும் கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்து நீங்கள் கிறிஸ்துவுக்குள் அவன் நிருபத்திலாம் பாரு. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் ஒரு கிறிஸ்துவுக்குள் தான் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழங்கள் எல்லாம் ஒரு நாடு உட்காந்து சிலுவையில் அறிவது இனி நான் இல்லை ஏசு எனக்குள் கிறிஸ்டியனுக்கு இப்படியே பேசுகிறான் பாரு. ராத்திரி பார்க்கலாம் பவுல் ஷெய்ட்டு பவுல உலகத்தையே கலக்கிற பவுலாக இருந்தான். அப்போ கிறிஸ்துக்குள்ளே இருங்க, இல்லை ஆதாமுக்குள்ளே போயிடுங்க. யாரும் ஜடம் கிடையாது. ஒன்று கிறிஸ்துக்குள்ளே இல்லை ஆதாமுக்குள்ளே இருக்கணும். ஆதாமின் சிந்தை எந்த விதத்துக்கும் மரணத்தை தான் இருக்கும். கிறிஸ்து சிந்தை ஜீவன சமாதானம் இருக்கும். அந்த கிறிஸ்துல தேவி நீதியும் சம்பளத்துக்கு பரலோக மாத்திரம் சகல அதிகாரிங்கிறது
பாவத்துக்கு பறிக்கான தேவநீதி, மரணத்துக்கு பறி உயிர் தரித்து எல்லையை வச்சு சாப்பிட வாக்குத்த தாழ்த்துவாது பாதாளம் பரலோக ராஜ்யமே அந்த கிறிஸ்துவ ஜீவிச்சதுக்கணியில அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்துக. பாவத்தும் ஒரு பசுத்தாய் வர வர விருத்தி உண்டாகும். வருடத்தின் கடைசி நாளில் மாபெரும் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவிலே அவர் நம்மை போல மாறினார். கண்டினியூஸ் சொல்லி முடிக்கிறேன். இயேசு நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக பாவம் அறியாதவர் நமக்காக பாவம் ஆக்கினார். மரத்தில் தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்ட கிறிஸ்து நமக்கு சாபமாக்கப்பட்டார். அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார் என்பதை நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார். என்னானது ஒரே நாளில் எல்லாம் தேர்ந்து போய் பிசாசு திருடி கொண்டு அழிச்சு எல்லாம் தேர்ந்துட்டாரு. ஆனால் எல்லாத்தையும் போன தலைமையில் கழிச்சு கவலைப்பட பிதாவையும் மண்டியும் எடுத்து ஜீவ வார்த்தை பேச ஆரம்பிக்கிறார். உடனே ஜீவனுக்கு வர இருப்பாருங்க. ஜீவனை பிதாவையும் ஆவித்து ஜீவனை கொடுக்கிறார். ஈட்டாளர்கள் ஆதாம் கொடுத்துட்டே இருக்கிறாருங்க. 3 நாளா ஜீவன் ஜீவன் ஜீவ சரஜீவன் தேவன் தனக்கு ஆதாம் பாதம் அங்கேயே ஜீவ வார்த்தான் பேசார். சிலுவையில் உன் பாவத்தை சாபத்தை மாடுது 100 ஜீவ வார்த்தையே பேச. அவரால் எப்படி முடியுது? அங்கே சபிக்கிறோம் பகைக்கிறோம். இவர் சபிக்கல பகைக்கல ஜீவனை தான் காட்டுறாரு. எல்லா அசுத்தை பிசாசு தலையில மூட்டான வாழ்க்கை சகல 3 நாள்ல அவ்வளோ ஆசீர்வாதம். நீ ஒரு வருஷம் ஃபுல்லா இருந்து என்ன காணிக்கிறது மாட்டேன். 50 ரூபாய் 100 ரூபாய் மூலமாக யோசனை பண்ணிக்கிறேன். யூஎஸ் சர்வீஸ் ஏசு சிலுவைக்கு போய் பாவத்தை மாதம் எல்லாம் தேர்ந்து போனவர். அது சிலுவையில் ஜீவ வார்த்தை பிதாவே ஆவித்து ஜீவ ஜீவரத்னம் பிதாவை ஈட்டியால் ஆதாம் முழு ஜீவரத்னம் பேசுறாரு. மாறவே இல்லைங்க. உயிரே இருந்தாலும் ஜீவனம் உயிர் ஜீவன் தான் கொடுக்குறாரு. பிதாவே மன்னிக்க சொல்லி ஆதாம் முழு வளர்த்து கொடுத்தாரு. பிதாவாய் கொடுக்குறாரு பாதமே கழிச்சு 3வது நாள் பசுத்த தேவதூர் உயிர் வாழ்க்கை உலகத்தையே கொள்ளை கொண்டா பிதா கிட்ட காணிக்க போய் கொடுத்துருப்பாரு. பிதா கிட்ட எவ்வளவு போய் காணிக்குது வாழ்க்கை சகல அதிகம் கொண்டு வந்து பிதா வேண்டாம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. என்ன பண்ணாரியே சிலுவையில் உன்ன மாதிரியான மாதிரி ஆகி பேங்க்ல பேலன்ஸே இல்லைங்க. சிலுவையில் அட்டை தலைமையில் கழிச்சு கவலைப்படாத அது மோசம். கேசு கவலையை பற்றி ரொம்ப டீல் பண்ணிக்கிறாரு. நீ கவலைப்பட்டா பிசாசு வாழ்க்கை வருஷம் ஃபுல்லாக கவலைப்படுற. நீ பிள்ளை சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, புருஷன் சரியில்லை, ஊழியம் சரியில்லை, அந்த ஊழியா சரியில்லை, இந்த ஊழியா வாழ்க்கை சரியில்லை, எல்லாம் சுத்தவே போச்சு. ஏசு கவலைப்படல, சோர்ந்து போல, பயப்பில்லை. பாவத்தின் சம்பளம் மரணத்தில் ஒரு ஜீவரத்தை தான் கொடுக்குறாரு. கைவிட்ட பிதாக்கு ஆட்டோம் ஊழி இயேசு ஜீவன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. உயிரே போனாலும் உயிர்த்தேனும் ஜீவன் தான் கொடுத்தாரு. உயிர் திருப்பி வந்துங்க 3வது பசு தேவதை கல்லை போட்டு வானதுருஷம் உலகத்தையே கொள்ளை கொண்டு வந்தாங்க. பிதா கிட்ட போய் காணி கொடுத்தாரு 3 நாள். நீ வருஷம் ஃபுல்லாக 20 வருஷம் கிறிஸ்துவனாக 30 வருஷம் கிறிஸ்துவனாக ஊழியம் செய்கிற சிங்கப்பூர் பைபிள் காலில் எல்லாம் படிச்சுட்டு வந்துடுறேன். ஒரு அற்புதம் இல்லை. அவ்வளோ நன்மை தெரியுது மனுஷன். சுயநீதி அநீதிக்குது. அகோபி அன்பு இல்லை மனுஷனுக்கு. பேர் விசுவாசனா ஊழி காண்றான். தேவ அன்பே இல்லாத ஊழியக்காரங்க யூடியூப்ல போய் பாருங்க. என்ன கெடுத்து ஊழியக்காரன் அகாபி அன்பு மண்டிக்கிற தன்மை தேவநீதியை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு சபிக்கணும் ஆசை பாக்கெட் இதுவே இல்லைங்க. ஒருத்தர் கேட்குறாங்க பிடின்னு ஒரு உபதேசம் தாங்க இருக்கு. மலை உபதேசம் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணான். சபிக்கணும் ஆசிரியங்க பகைக்குள் நன்றி சத்து ஒரு அடிக்கடி சொல்லி இப்படி ஒரு வசங்க தான் கேட்கறவங்க விசுவாசி. அதனால இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை பிதாகுமார் பசுத்தாய்க்கிறது ஆதாம் குடுவலத்திலிருந்து செலுத்திட்டே இருக்கும். ஜோலியா தான் பேக் அடிக்காத. உலகம் என் பின் சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னாடி பார்க்காத. உப்பு துணாயிடுவேன். கிறிஸ்து தேவன் தனக்கு உலகத்தை ஆதாம் முழு உலகத்துக்கு சிலுவையில இயேசு 3 நாளா என்ன சபிச்சாலும் என்ன காரி துப்புறாங்க. சிலுவையில் ஈட்டால் குத்துறாங்க. சபிக்குள்ள ஆஸ்வதிக்கிறார். பகைக்குள்ள நன்மை சத்துக்களை சொல்றது ஜபம் பண்ணி ஜீவனி பறி குத்து தீர்த்துட்டாரு. பிதாவாகி தேவன் கொடுத்தாரு. ஆதாம் கைவிட்ட பிதா காடு முழு எங்க பகை கஷ்டம் நன்மத்தியமா வாழ்க்கையும் வாயிலுங்க. 3 நாளா சிலுவையில 3 நாள் வாழ்ந்ததுக்கு பாவத்தை மரணத்தை வாதாது வாழ்ந்துருஷாக உலகத்தையே கொள்ள கொண்டு அவ்வளோ ஆசீர்வாதம். இயேசு 3 நாள் கிறிஸ்துக்குள்ள அவர் வாய்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ள தான் இருந்தார். ஜீவனுக்குள்ள ஜீவித்துக்கு இருந்தார். உனக்காக பாவமாக நன்மத்தியமா பாவத்தை 3 நாள் மாடல் காட்டார். சாபமாகி பாவமாகி மரணமாகி தத்திரமாகி உடனே அவர் பேசுறதெல்லாம் ஜீவ வார்த்தை. பிதாவே இவருக்கு மன்னியும் என்று சொல்லி ரோமர்கள் சிலுவில் காரியத்தை போறவங்க நம்ம ஜீவ வார்த்தையே பேசுறாரு. பிதாவாகி ஆவித்து ஜீவரத்தான் ஜீவ இயேசு பரலோகத்துக்கு முழு உலகத்துக்கு 3 பாவங்கள் மனதிலிருந்து பசுத தேவதை வானது சகல சுகந்த வானதோட சகல காணிக்க போய் பிதாவாகி தேவன் கொடுக்குறாரு. நீ வருஷம் ஃபுல்லாக கிறிஸ்துவ வாழ்க்கை சபையாக வாரம் வந்து ஞானஸ்தானத்து மாதம் திருவிந்தெல்லாம் எது கட்சி மூடியூர் ஜபத்தில் போய் வருட ஹாலிடே ப்ரேயர் புது வருட ஆராதனை போய் எவ்வளோ காணிக்கை செலுத்த போகிறேன். அதை வச்சு தான் உங்கள் முன்னேற்றம். 100 50 இல்லை 500 இல்லை 1000 எல்லாமே ஜுஜிபித்தாங்க. கோடியாக கொடுக்கணும் காணிக்க நாயப்படி. இயேசு 3ஆம் நாள் வானதுருஷம் உலகத்தையே கொள்ளை கொண்டார்.
ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் வாய்நாளாக 3 நாளாக கொடுத்தது. இன்னைக்கு ஒரு குத்துந்தாங்கிற தேவநீதி ஊற்றி விலை போட முடியுமா? 1000 லட்சம் விலையே போட முடியுமா? அதுக்கு ஏராளம் காணிக்கை ஆசீர்வாத ஐஸ்வர்யம் கொடுக்கணும் நம்ம தேவனுக்கு, தனக்கு, உலகத்துக்கு. இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், அதுதான் வெற்றி உள்ள வாழ்க்கை. அப்போ ஆதாமி சிந்தை உனக்கு மரணத்தை கொடுக்கும், கிறிஸ்து சிந்தியோ ஜீவன சமாதி. கிறிஸ்துவ உணர்வுமா தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுது. வாழ்நாள்லாம் கூட இடைவிடாமல் அசுத்தாய் போய்த்த பசுத்தாய் வந்து எந்த பிசாசு ஒன்றுமே பண்ண முடியாது. தேவனுக்கு ஆதாம் ஒரு ஆள் பார்க்க ஆதாம் முழு உலகத்து எல்லாம் தான் இயேசு பிசாசே அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. பிதாவாகி தேவன் பசு வஞ்சி கட்டி வானக்கு சகலாதிக்கு 3 நாள் இயேசு குத்த மாதிரி உனக்கும் இயேசு அதான் மாதிரி காண்பித்தார். ஆனால் கிறிஸ்து இயேசு ஜீவனையும் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடுங்க. அசுத்தாய் பசுத்தாய் தேவதோட பணிவெளி செய்யட்டும். கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிறுத்துங்க. ஏதாவது தவறு இயேசு ரத்தத்தால் உடனே கழுவப்படுங்க. இயேசு ஜீவனை படுங்க. தேவனுக்கு தனக்கு ஆதாம் வாய்நாளாம் முடியாது. சபிக்கணும் பகைக்கு நின்று குடும்பத்தை இருந்தால் தேவன் தனக்கு ஆதாம் இயேசு சாப்பிட உணர்வு வெளிப்படுத்திட்டே இருங்க. இடைவிடாமல் வெளிப்படுத்தி எக்காலத்து சோர்ந்து போகாது. பரலோகராஜ் பலவந்தப்படுது. அசுத்தாய் பலவந்தமாக ஓடிக்கலாம். பாவ சாபம் மரணத்தை ஓட அசுத்தாய் ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய சமாதானம் சந்தோஷம் வெற்றி ஜெயம் நித்திய பரலோகராஜ்யம் பூமி பரலோகத்தை பெற்றுக்கொள்வாய். நம்ம ஜெபம் பண்ணோம். பசுத்த பிதாவே, இந்த அருமையான வருட இறுதியில் FGCI வேலூர் பரிபூர்ண ஜீவன் சபை, எங்கள் சபை இன்டர்நேஷனல் சபை 7 கண்டத்துக்கு மிஸ்டேக் வச்சிருக்கோம் உட்காந்து இடத்துலேருந்தே. ஆமாம், அது இதோ சாதாரண ஆளுன்னு பாச தாமஸ் துளசிராமன் ஃபேஸ்புக்கில் போங்க. துளசிராமன் தாமஸ் சர்ச் யூடியூப்பில் போயிட்டு ALC வேலூர் 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை போதிது. உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை நிமித்து நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆன்லைன் மூலமாக ஞாயிறு ஆராய்ச்சி கொடுக்கப்படுகிறது. அந்த செய்தியை சேனலில் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ALC வேலூர் யூடியூப்பில் போயிட்டு இன்னொரு சேனல் FGCI வேலூர் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போது உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எதிர்காலம் மிகுந்த பிரகாசமாக இருக்கும். ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு நானே வழியும் சத்திய ஜீவனம் என்பதா ஜீவனுடைய குமார ஜீவனுடையவராக இருக்கும்படி ஆவியான ஜீவனுடையவராக இருக்கிறார். அந்த ஜீவரதும் வாழ்வு சகல எல்லையற்ற ஐஸ்வர்யங்குது. நன்மத்தையும் பாதாள ராஜ்யம் அதை தேவன் தரங்களுக்கு வாழ்நாள் ஈடேறவே முடியாது. திருநாய் திருடி கொண்டு ஆயிடுச்சு வாக்கிய பாதாள வாங்கி பாதாளத்துக்கு ஒரு சீரான ஆதாமி செஞ்சவனுக்கு மர கிறிஸ்துவ செஞ்சோ ஜீவனும் சமாதானம். கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடு வாழ்நாள்லாம் கொடு இடைவிடாம கொடு ஏக்காத ஒரு சோதுவாக கொடு மத்தியசமாக கொடு. தேவன் தனக்கு ஆதாம் முழுது அசுத்தாய் பசுத்தாய் இருக்கு. பிதாவாகிய தேவனுக்கு வாழ்நாள்லாம் வெளிப்படுத்து. கர்த்தர் வாழ்க்கையில் வெற்றி பெற செய்து ஆபிரகாமின் ஈசாக் யாக்கோபின் ஆஸ்வதி கொடுத்து ஆஸ்வதித்து உன்னை மேன்மைப்பார். உலகத்துக்கு பூமிக்கு உப்பாய் வைப்பார். கதா இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்க கதா இந்த செய்தியை கேட்டு ஒரு அப்படி ஆஸ்வதிப்பீராக ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்க ஏசு எங்கும் சுற்றி தந்தா விசுவாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் கூட நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதம் சகல பாவ சாமத்தை அசுதாய் பசுதாய் சாஸ்வத ஐஸ்வர்ய சமாசம் வெற்றி ஜெயத்தலம் கொடுத்துட்டு போய் இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ளேன்னு சொல்லிட்டு போயிட்டு நீரை திராட்சை நாங்கள் போய் உருவனியல் வார்த்தையில் நினைத்த மிகுந்த கணிகளுக்கு கொடுப்பான்னு சொல்லப்பட்டிருக்கா. வருஷம் 2025 வருடம் முழுதுங்கத்தா ஒவ்வொரு நாள் கிறிஸ்துக்குள்ளே நிலைத்திருக்கட்டும். கிறிஸ்து சரீரத்தை இயேசு சாமட வாக்குத்தத்தங்களை பிதாகுமார் பசுத்தாய்க்கும் ஆதாம் முழு உலகத்துக்கும் வாழ்நாள்லாம் கொடுக்கட்டும். இடைவிடாமல் கொடுக்கட்டும். எக்காலத்தை கொடுக்கட்டும். சோர்ந்து போகாமல் கொடுக்கட்டும். சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு சகல நன்மைகளை பெற்றுக்கொண்டு தேவநீதி உயிர்த்தது பரலோகராஜ்யம் பெற்று உலகத்துக்குள்ள பூமிக்கு ஒப்பாக இருக்க 2025 வருஷத்துல இந்த செய்திக்க கோடாகுடி நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்க கத்தாவே. ஆதாமின் சிந்தைமான கிறிஸ்து சிந்தையும் ஜீவன சமாதானம் அந்த கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கும் ஆதாம் முழு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் கொடுக்கட்டும். இடைவிடாமல் கொடுக்கட்டும். ஏக்காலத்துக்கு சோதுவாகட்டும். பாவட்டுமான சிதற தேவதாய் வர தேவத்தெல்லாம் பணிவிடை செய்கிற தாய் சகல நன்மைகள் கிருபிகள் ஆசுவாத ஐஸ்வர்யங்கள் பெற்று 2025 வருஷத்துல ஆரம்பத்திலிருந்து வருடம் முழுதும் கத்தாய் கிறிஸ்துவில் நிறைந்த சகல நன்மை ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபை போல வர விழித்திருந்து ஆசுவாதமாக இந்த உலகத்துக்கு வழி பூமிக்கு உப்பா இருக்க இந்த செய்திக்காக அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்துல எல்லா ஜெபலியும் இருக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பக்கத்தில் எங்கள் சபையினர் ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போக துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போயிட்டு ALC வேலூர் சர்ச் பண்ணுங்க. அபண்டன்ட் லைஃப் சைட்ஸ் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் FGCI வேலூர் ஒரு சேனல் இருக்குது. இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ் இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போய் ஏராளம் செய்திகளை கொடுத்திருக்கிறேன். உலகத்தில் எங்குமே கேட்டு விலையேற்பட்ட சத்தியம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளும் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க.
குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதிலிருந்து நிச்சயமா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். கேரண்டி. ஆதாமின் சிந்திய தேவன் தனக்கு கேரண்டி. பிசாசு திருடுவான் கொள்வான் பாதம் கிறிஸ்து சிந்திய தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் தேவதூர் பசுத கேரண்டி வருவார். உன்னை ஆசீர்வதிப்பா, வெற்றி பெறச்சி ஆசீர்வாத உலகத்தை நிச்சயம் பலவரை பெற்றுக்கொண்டே தீர்கள். ஆனால் இந்த வருடத்தின் கடைசி நாளில் டிசம்பர் 28 இந்த செய்தி கேட்ட நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமா, கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவது நம்முடைய கடமை. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவது உங்கள் விருப்பம் தான். என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் ஆர் துளசிராமன், இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC கோட் ID IB 000P31, பெண்ணாத்தூர் பிரான்ச், வேலூர், இந்தியா. கூகுள் பேல அனுப்பினா என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதிலிருந்து நிச்சயமா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர். குறைந்தது ஒரு 100 பேருக்காக இந்த செய்தி நீங்கள் ஷேர் பண்ணியே தரணும். இதிலிருந்து நிச்சயமா அவர்கள் ஆஸ்வதிக்க, நீங்கள் ஆஸ்வதிப்பார்கள், மாபெரும் ஜெயிப்பிலை கண்டடையலாம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 28/12/2020 வருட இறுதியிலே கொடுக்கப்பட்ட செய்தி. FGC வேலூர் அபண்டன்ட் லைஃப் சர்ச் பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் சபையில. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.